வெல்கம் டு தண்டரை சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம மாஸ்டர் வந்து பிரியாணி செய்ய போகிறாரு. பார்க்கலாம் வாங்க. நெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய். ஐயோ, செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். மாஸ்டர் தான் ஒரு இன்க்ரீடியன்ஸாக சொல்லணும். மாஸ்டர் ஹாய் சொல்லுங்கள். இன்னும் எண்ணெய் சுடவில்லை. தேவையான இன்க்ரீடியன்ஸ் மசாலா பொருட்கள் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். மசாலா பொருள் அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியும். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இவங்களாம் வெயிட் அண்ட் சீ தூங்கி எழுந்ததுமே வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்து வெயிட்டிங். உள்ள தம்பி மட்டும் தூங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், எல்லாம் பிசாசு மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். மாஸ்டரை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். சுத்தமான வெங்காயம். ஓகே, டன். இப்போ வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டாச்சு. பத்தலை, இன்னும் 2 மிளகா போட்டுக்கலாம். எடுங்க பட்டுனேன். 2 மிளகான்னா 2 மிளகா இல்லைம்மா. நீங்கள் பண்ணுற சேட்டைக்கு இது பாருங்க. நான் தான் போடுவேன். போடு. தூக்கி போட்டு போகிறாங்க. எப்படி சின்ன ஹாய் சொல்கிற? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. எல்லாரும் வாங்க, சாப்பிட வாங்க. எல்லாரும் வந்தால் இந்த வட்டாவில் வைக்கிற பிரியாணி பத்தாது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் வந்து தனித்தனியாக போடலை, ஒன்றா போட்டாச்சு. இது வரைக்கும் தண்ணி சரிக்கும். மாஸ்டருக்கு அடுப்பு சரியாக எரியலையாம்ப்பா. சேட்டை செய்யாதீங்கதா. தக்காளி போட்டுக்கலாம். மாஸ்டர் அழுகுறாருப்பா. மாஸ்டர் நம்மகிட்ட சொல்லாமலே புதினா போட்டார். புதினா போட்டுக்கலாம். போட்டுட்டாங்க. சிக்கன் எடுத்துன்னு வாங்க. பால் கரைஞ்சிச்சுன்னு எடுத்துன்னு போய் வை. அப்புறமா காய்ச்சி தரேன். டீக்கிறது. வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி விட்டது. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். லெட் பீஸ் இருக்கிறது. யாருக்கு என்று தெரியவில்லை. ஒரே ஒரு லெட் பீஸா? ஒன்றே ஒன்றா மாமா? இல்லை, 2 இருக்குது. யார் யாருக்கு சிக்கன் வதக்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், 2 பேருக்கு தான். இஞ்சி பூண்டு கம்மி, வெங்காயம் ஒரு வெங்காயம் கம்மி. அடுப்பில் செய்கிற பிரியாணி. அடுப்பு பாருங்கள், தக தகன்னு இருக்கிறது. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கலாம். ஓகே, டன்.
சூப்பர் அப்போ. வாவ். சிக்கனை தயிரை ஊற்றி கிளறியாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம். 5 நிமிஷம் மூடிடலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சுத்தமான கல்லுப்பு. சுத்தமான மிளகாத்தூள். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். புகை அடிக்கிறது. சிக்கன் வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மழைச்சாரல் மாதிரி. எப்படி? லெமன் ஊற்றுங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஊற்றுங்க. ஒரு தண்ணி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம். உப்பு மிளகாத்தூள் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். எதனா சரியில்லைன்னா சரி பார்த்து மட்டாவை மூடி வைத்து கொள்ளலாம். எப்படி இருக்கிறது என்று கமாண்டில் சொல்லிவிடுங்கள். உப்பு இல்லை, புளிப்பில்லை. அசத்தலா ஒரு பிரியாணி மணக்க. புடி பிடிக்கவா? ஓகே டன். இப்போ அரிசி போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ். வீடியோவில் காட்ட முடியவில்லை. அரிசியை நான் தான் கழுவி போட்டுட்டு சீக்கிரமாக. அப்புறம் என்ன மாமா போடணும்? கொத்தமல்லி புதினா. இல்லை கழுவுன நல்ல உள்ள வச்சுட்டாமா? நல்லதான் சொல்லிட்டு நல்ல புதினா. கழுவுன புதினா தான். புதினா அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ண வேண்டும். கையே கத்திட எங்களுக்கு. அந்த மாதிரி கையாலே கிள்ளி போட்டுக்க வேண்டியதுதான் கொத்தமல்லியை. இப்போ கிளறி விட்டுக்கலாம். வெரி பியூட்டிஃபுல் கலர். நாங்கள் ஃபுட் கலர்லாம் போட மாட்டோம் மக்களே. அதெல்லாம் நாட் ஹெல்தி. அதனால் நீங்களும் ஃபுட் கலர்லாம் போடாதீங்க. ரொம்ப கிளறி விடாதீங்க. மைல்டாக நம்பிட்டு தான். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கிளிகள் கத்துது. எத்தனை கிளி பத்தியா? பாவம் கொக்கு வெயிலில் காயறாரு. திறந்து பார்த்துடலாம் நம்ம பிரியாணியை. ஸோ வெரி கலர்ஃபுல். கொதிக்கிற சத்தத்தை கேளுங்க. தம் போட்டுடலாம் என்று நினைக்கிறேன். தட்டியே பிரியாணி சாப்பிட வைக்கிறாங்கப்பா. இப்போ சுத்தமான நெய்
ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தம் போட போகிறோம். தண்ணி வடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். வடிஞ்சிடுச்சு தண்ணி. ஓகே, டன். கல் வச்சுக்கலாம். நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இதான் வெயிட்டர். சுத்தமான நெருப்பு கொட்டிக்கலாம். தம் போட்டுக்கலாம். அனல் பறக்குதுப்பா. மாஸ்டர் வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டாரு. தம் போட்டுகிட்டே இருக்கிறோம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். அது வந்து எனக்கு போட தெரில, அதனால் நானே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த பக்கத்தில் போடணும் நெருப்பு. டன். அங்கே போதும். ஓகே மக்களே, அப்புறம் தம் பிரிச்சுட்டு காட்டுறேன். தம் வந்து இப்போ பிரிச்சுக்கலாம். சுடுதே இருங்க, சுடுது. தட்டோடு எடுத்துக்கலாம். தம் பிரியாணி ரெடி. வாங்க, எடுத்துன்னு போயிடலாம் உள்ளார. எல்லோரும் வாங்க, பிரியாணி செஞ்சு முடித்தாச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.